அர்ஜுன் தேஷ்வால் தமிழ் தலைவாசிலிருந்து விலகி யூபியோதாஸில் ஜாயின் பண்ணிட்டாரா? எஸ், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. யூபியோதாஸ் டீமுக்காக ஆடுறாரு அர்ஜுன் தேஷ்வால். தமிழ் தலைவாசும் அதே டோர்னமெண்ட்ல ஆடுறாங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு டீம் கூட அதே டோர்னமெண்ட்ல ஆடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான டோர்னமெண்ட் நடக்க போது அதை பத்தின அப்டேட் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்தியாவை பீட் பண்ணி ஈரான் கோல்டு மெடல் விளையாடிச்சிருக்காங்க கபடி ஈவெண்ட்ல. அதை பத்தியும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஏசியன் பீச் கேம்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது எடிஷன். ஓவரால் பார்க்கும்போது இதற்கு முன்னாடி 2008 இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு பீச் ஏசியன் கேம்ஸ். கடைசியாக 2016 நடந்துருந்துச்சு. இப்போ 2026 கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா உமன்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் உமன்ஸை பீட் பண்ணி 6வது முறையாக பீச் கபடி கேம்ஸை வின் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நான் போன வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன், பட் நிறைய பேர் பார்க்கல. அதான் உண்மை. பட் உமன்ஸ் டீம் வின் பண்ணதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். மென்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் மென்ஸ் செக்ஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான 2 டீம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கபடியை பொறுத்த வரைக்கும் ஈரான், இந்தியா தான் 2 பேரும் தான் ஃபைனலுக்குள்ளே ஆடி இருந்தாங்க. ஈரான் ரொம்பவும் டாமினேட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். 13 புள்ளிகள் டிஃப்ரென்ஸில் ஃபைனலில் இந்தியாவை தோற்கடிச்சு ஈரான் கோல்டு மெடலை தட்டி தூக்கிட்டாங்க. எஸ், ஆல்ரெடி ஈரான் 2 முறை, இந்தியா 2 முறை, பாகிஸ்தான் 1 முறை ஏசியன் பீச் கேம்ஸை வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 3வது முறையா, அதாவது இந்தியாவை ஓவர்டேக் பண்ணி ஏசியன் பீச் கேம்ஸ் அதிக முறை வின் பண்ண டீமா இப்போ லீட் எடுக்கிறாங்க ஈரான். இந்த கோல்டு மெடலை வின் பண்ண காரணத்தினால ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் டவுட்டே வேணாம். ஈரான் கபடி டீம் அப்படிங்கிறது பீச் கபடியில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க கம்பேர்ட் டு இந்தியா. இந்தியா டீம், முக்கியமாக இந்தியா மென்ஸ் டீம் வந்து செலக்ஷன்லேயே பல குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சீனியர் நேஷனல் பீச் கபடி சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. அதில் சாம்பியன்ஷிப்பை அடித்த ஸ்டேட் டீம்லேருந்து ஒரு பிளேயர் கூட இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகலை. இது ஏன்னு எனக்கு தெரியல. அப்போவே முடிவாயிருச்சு இவங்க கையரசு வரைக்கும் போவானுங்க, கோல்டு மெடல் அடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டீம் செலெக்ஷன்லேயே குளறுபடிகளை ஏற்படுத்தினாங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது இங்கே கிளியராக வெளிப்பட்டு இருந்துச்சு. நான் வந்து பேடான பிளேயர்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கேப்டன் கொண்டு எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். பிரிஜேந்திர சிங் சௌத்ரி தான் எங்கள் கேப்டன். பட் இருந்தாலும் டீமோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கி இருந்துச்சுங்கிறது தான் உண்மை. ஏன்னா இது நார்மல் கபடி கிடையாது. நார்மலாக பிகேல மேட்டில் ஆடுற மாதிரி இங்கே ஆட முடியாது, மணலில் ஆடணும். ஸோ அது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த பீச் கபடி சாம்பியன்ஷிப்பில், ஏசியன் பீச் கபடி சாம்பியன்ஷிப்பில் ஈரான் கோல்டு மெடல், இந்தியா சில்வர் மெடல். வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். அண்ட் பிரான்ஸ் யாருங்கிறத உங்களுக்கு நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டோர்னமெண்ட்டை யாராச்சும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களா? உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ நாம கபடி டோர்னமெண்ட்டுக்குள்ள வருவோம். ஸோ மும்பையில் ஒரு ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இதற்கு வந்து பல டீம்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க. மொத்தமாக 5 குரூப்பில் 3 டீம்ஸாக 15 டீம்ஸ் இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதில் குரூப் ஏல யுவா பல்டான், ஓஎன்ஜிசி, மிட்லைன். குரூப் பியை பொறுத்த வரைக்கும் பிபிசிஎல், சதர்ன் சென்ட்ரல் ரயில்வே, மும்பை போஸ்டல். குரூப் சில இந்தியன் நேவி, பிபிடி, தமிழ் தலைவாஸ். குரூப் டியில் ரெட் ஆர்மி, யூனியன் பேங்க், ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸ். குரூப் இல தமிழ்நாடு ஸ்டேட் டீம், யூபியோதாஸ், டிபியூ புனே இவங்கெல்லாம் ஆடுறாங்க. ஸோ இது 28 ஏப்ரல் இருந்து 2 மே வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற ஒரு ஸ்டேடியம்ல நடக்க போகுது. இதெல்லாம் இங்கே நார்மலான விஷயம் தான். பட் இங்கே ஒரு முக்கியமான தரமான விஷயம் காத்துட்டு இருக்கு. பட் அதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஸ்குவாடெல்லாம் அப்டேட் பண்ணிடுறேன். ரெட் ஆர்மி டீமை பொறுத்த வரைக்கும் தேவங் தலால், மஞ்சித் தஹியா, சந்தீப் குமார், ராகுல் சேத்பல், அன்கித் ஜக்லான், மன்தீப் சிங், நீரஜ் குமார், தீபக் ராத்தி, லக்கி சர்மா, ஆசிஸ் பாசத், கமல் சிங், மணிஷ் குமார், வைபவ் கார்ஜே, பிரவீன் தாக்கூர் இவங்கெல்லாம் வராங்க. ரந்தீப் தலால் தான் இங்கே கோச்சாக இருக்க போறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்ஸில் இதுவும் ஒன்றா இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸ், அதாவது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட யங் டீம் தான் இந்த பிங்க் கியூப்ஸ். இதில் நிதின் தன்கர் ஆடுறாரு. ஆரியன், ஷாகில் ஜெய்ஸ்வால், தீபன்சு காட்ரி, அகில், பிரின்ஸ், சாஹில், பர்வீந்தர், ஆஷிஷ் குமார், ஹிமன்சு, ஜெய்ஹிந்த், ஆயுஷ், அமன் இவங்கெல்லாம் மாறுறாங்க. கோச்சா நரேந்தர் ரேது அவர் தான் கண்டினியூ பண்ணுறாரு. மேனேஜர் ஆதித்யா துகான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தான் கருதப்படுது. இந்த டோர்னமெண்ட்டில் ஆடுற எல்லா டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். மும்பையில் நடக்கிற ஒரு ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது இதற்கான எக்ஸைட்மெண்ட்டும் ரொம்பவும் பெருசாக கூடி இருக்கு. அண்ட் இதற்கான டெலிகாஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, பந்தியா மாருதி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேனலில் தான், அந்த லோகோ கூட இதுதான். ஸோ அந்த சேனலில் தான் உங்களுக்கு லைவ் வரும், இந்த டோர்னமெண்ட்டோட லைவ். கண்டிப்பாக ஒரு குட்டி பிகேஎல் மாதிரி நடத்துகிறாங்க, நல்லா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த டோர்னமெண்ட்டோட டே 1க்கான ஷெடியூல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் யுவா பல்தான் வேஸ் மிட்லைன், அப்புறம் பிபிடி வேஸ் தமிழ் தலைவாஸ். இது எல்லாமே 28 ஏப்ரல் அன்னைக்கு இருக்கக்கூடிய மேட்சஸ். அதுக்கான ஷெடியூல் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 டீமோட அனௌன்ஸ்மெண்ட் தான். ஒன்று தமிழ் தலைவாஸ் சொல்லிடுறேன். தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சாகர், அவர் கூட சேர்ந்து அபிராஜ், ரோஹித் பெனிவால், திவேஷ், கௌரவ், தீபக், ரோஹித், சுதில், சாய் பிரசாத், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக தமிழ் தலைவாஸில் ஆட் ஆன ஒருத்தர், லக்ஷய், ராகுல், தினேஷ், ரோனக், சௌரவ் அண்ட் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே களமிறங்குறாங்க. இதில் நான் ரீசெண்டாக என்ஒய்பி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பிளேயர்ஸும் இப்போ தமிழ் தலைவாஸ் கூட தான் இருக்காங்க, அவங்களும் ஆட போகிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் சாய் பிரசாதம் எப்படி உள்ளே வந்தாருங்கிறதுல பல கேள்வி எனக்குமே இருக்குது. பட் இதுதான் தமிழ் தலைவாசோட ஸ்குவாடாக இப்போதைக்கு சொல்கிறாங்க. சாகர் ராத்தி டீம் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு, அவர் இஸ் கன்ஃபார்மு. சாகர் ராத்தி கேப்டன்சியின் கீழே தான் மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. அபிராஜ் பவார் யங்ஸ்டர் இருக்காரு, ரோஹித் பெனிவால் யங்ஸ்டர் இருக்காரு, திவேஷ் அப்படிங்கிற ஒரு ரைடர் இருக்கார், கௌரவ் பிளேயர் இருக்காரு, எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இங்கே நிதேஷ் மாதிரியான சீனியர் பிளேயருக்கு இப்போ இல்லை, பட் அவங்க முன்னாடி டோர்னமெண்ட்ஸ் ஆடினாங்க, பட் இந்த டோர்னமெண்ட் இல்லை. பட் ரோனக் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் டீம் கூட இருக்காங்க, சீனியர் பிளேயர்ஸாக. ஓவராலாக இது தமிழ் தலைவாசோட ஸ்குவாட். ஸோ இது பிரச்சனை இல்லை. அப்படியே கட் பண்ணி யூபியோதாஸோட ஸ்குவாடுக்குள்ளே வந்தால் இங்கே பாருங்க, அர்ஜுன் தேஷ்வால், ஹிதேஷ், ஆஷு, சுபம், சுமித், குமன் சிங், பவானி ராஜ்புட், ககன் கவுடா, சாகுல் ஜாவ்லா, நிதின் பன்வர், சிவம் சௌத்ரி, ஜெயேஷ் அண்டு கோச்சா உபேந்திர மாலிக். இதுதான் யூபியோதாஸோட இப்போதைய டீம். அது சரிடா, அதாவது நம்ம தமிழ் தலைவாசில் இருந்தார், பட் இப்போ யூபி டீமுக்காக ஆடுறாரு, ஸ்டேட் டீமுக்காக ஆடுறாருன்னா கிடையாது. இது உத்தரப்பிரதேஷோட ஸ்டேட் டீம் கிடையவே கிடையாது. பிகாஸ் இங்கே கோச் உபேந்திர மாலிக் அண்டு இது யூபியோதாஸோட டீம். அவங்க குட்டி டீம், அதாவது யூபியோதாஸோட யங் டீம் கூட கிடையாது. யூபியோதாஸோட மெயின் டீமில் அர்ஜுன் தேஷ்வால் மெயின் ரைடராக ஆடுறாரு, சுமித்தோட கேப்டன்சியின் கீழ். இதுதான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல இப்போதைக்கு ஹாட் டாபிக்கும் இதுதான். தமிழ் தலைவாஸ் மாதிரியான ஒரு ப்ரோ கபடி லீக் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களோட ஸ்டேட் டீமுக்காக ஆடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை பற்றி நம்ம பெருசாக பேச போகிறது கிடையாது. அவங்க ஸ்டேட் டீமுக்காக ஆடுறது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரு சீசன்ல இருந்து, அதாவது இப்போ சீசன் 12 வந்து தமிழ் தலைவாஸ் டீம்ல இருக்காரு. பட் அடுத்த சீசனுக்கான ஆக்ஷனும் எதுவுமே இன்னும் வரல. இன்னும் அவரோட பேர் தமிழ் தலைவாஸ் டீம்ல தான் இருக்கு. பட் தலைவன் இப்போ ஆடுறது யூபியோதாஸ் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி. சரி, இந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் ஆடலை, அதனால நான் யூபியோதாஸ்ல ஆடினேன்னு சொல்லலாம், அதை ஏற்றுக்கலாம். பட் தமிழ் தலைவாஸும் இதில் ஆடுறாங்க. அப்படி இருந்தும் தமிழ் தலைவாஸ் டீம்ல அர்ஜுன் தேஷ்வால் ஆடலை, அவர் யூபியோதாஸ் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடுறாரு. திரும்பவும் மென்ஷன் பண்றேன், நாட் யூபி ஸ்டேட் டீம். ஸோ அர்ஜுன் தேஷ்வால் தமிழ் தலைவாசிலிருந்து விலக போறாரு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இதுல இருந்தே தெரிய வந்திருக்கு. இந்த டோர்னமெண்ட் தானே ஆட போறாரு, இதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் கூட ஜாயின் பண்ணிடுவார்னா இந்த டோர்னமெண்ட்டை ஜாயின் பண்ணி ஆடி இருக்கலாங்கிறது என்னோட கேள்வி. அண்ட் அவர் யூபிஎஸ் டீமை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு டீமை ரெப்ரசென்ட் பண்ணி கூட ஆடி இருக்கலாம். பட் இந்த டோர்னமெண்ட்ல அவர் ரெப்ரசென்ட் பண்ண போறது யூபி யோதாஸ் அப்படிங்கும் போது அவர் யூபி யோதாஸுக்கு இந்த சீசனோட ஆக்ஷன்ல, சீசன் 13 ஆக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புமே அதிகமா இருக்கு. ஸோ அதனால தமிழ் தலைவாசிலிருந்து அர்ஜுன் தேஷ்வால் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இருக்கு. தமிழ் தலைவாஸோட கோச்சை பற்றின அப்டேட் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது இல்லாமல் ஒரு சில நியூஸும் உங்களுக்காக இதுக்கப்புறம் பிகேஎல் பற்றி வந்துட்டு தான் இருக்க போது. நிறைய பேர் ஆக்ஷன் டேட் கேட்டுட்டு இருக்கீங்க, அதை பற்றி கிளியரான டேட் இன்னும் நமக்கு வரல, ரூமராக கூட வரல. ஸோ அதனால் பொறுத்துருங்க, கண்டிப்பாக அந்த அப்டேட்டையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். இந்த மும்பை டோர்னமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். இது மட்டும் இல்லாமல் பல ஸ்குவாட் இருக்காங்க, தமிழ்நாடு ஸ்குவாடோட போட்டோவும் நான் உங்களுக்காக போடுறேன், பாருங்கள் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடோட ஸ்டேட்டு ஸ்குவாடோட டீமு.